So, hi, நான் உங்களோட தீக்ஷித் தாய்த்தா, no code freelancer and a founder of Tamil Nadu's first no code freelancing academy. So, கம்ப்ளீட்டாக 5 இயர்ஸாக நான் இந்தியன் கிளைண்ட்ஸ் கூடயும் தமிழ்நாடு கிளைண்ட்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் as a no code freelancer வெப்சைட் டெவலப்பராக. ஸோ இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக என்ன பார்க்க போனால் இந்த ஃப்ரீலான்சிங்கிற ஜாபை நீங்கள் பிக் பண்ணலாம், அது ஏன் ரைட் ஜாபாக இருக்க போது, உங்களுக்கு ஏன் சூட்டபுளாக இருக்க போகுது அப்படின்ட்டு சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் யார் வேணா இருக்கலாம். ஆப்வியஸ்லி நீங்கள் ஒர்க்குக்கு போகிறவங்களா இருந்தால் டெஃபினட்டாக பார்க்கலாம், இல்லாட்டி ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டில் இருக்கீங்க, இல்லாட்டி ஆல்ரெடி டிகிரி முடிச்சிருக்கீங்க, டிகிரி கூட தேவையில்லை, நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணுன்ற மைண்ட் செட்டில் இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக இதை பார்க்கலாம். ஸோ ஜாப்ஸ்னு வந்தாலே நம்ம வந்து மோஸ்ட் ப்ராப்ளி நிறைய செக்டார்ஸை நம்ம சூஸ் பண்ணுவோம். அந்த செக்டார்ஸ்குள்ளே போகலாம், பட் இருந்துமே ஏன் நீங்கள் ஃப்ரீலான்சிங் ட்ரை பண்ணலான்றதை நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா, மல்டிபிள் செக்ஷன்ஸாக பிரிச்சிருக்கேன். ஸோ ஒன் பை ஒன்னாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு சப்ஸ்கிரைப் இல்லை ஃபாலோவாக கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் ஜாப்ஸ்னால் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுக்கு முக்கியமாக நம்மளோட பெயின் பாயிண்ட்ஸ். மொதல் விஷயம், நம்மளுக்கு மணி தேவைப்படுது. இந்த மணி தான் நம்மளுக்கு எல்லா விஷயத்தையும் டிசைட் பண்ணும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஒரு வீட்டில் வாடகை இருந்தாலும் கன்ஃபார்ம் அதுக்கு நீங்கள் ஒரு அமௌண்ட் கொடுத்தாகணும். இல்லாட்டி ஒரு கிராசஸை, இல்லாட்டி ஒரு குழந்தை நம்ம மெயின்டைன் பண்ணாலும், இல்லாட்டி ஆல்ரெடி ஒர்க் போகிறாங்க ஒரு காலேஜ் 10th 12th பசங்க இருந்தாலுமே நம்மளோட அகாடமியில் ஜாயின் பண்ண எல்லாமே அபோவ் 30 years, இல்லாட்டி நம்ம ஒரு 27 to 28. ஏன்னா காலேஜ் முடிச்சுட்டு உள்ள என்ட்ரு ஆகணும். நெக்ஸ்ட்டு அபோவ் 35 ஒரு சில்ட்ரன்ஸ் இருக்கவங்க அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அப்படி தான் சூஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அப்போ தான் நம்மளுக்கு காசுன்ற பொறுப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும், அப்போ தேவைன்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி ஒரு ஒர்க்குக்கு போயிட்டு இருந்தாலுமே அந்த ஒர்க்லேருந்து கிடைக்கிற இன்கமோட அதிகமாக ஏர்ன் பண்ணுன்ற கெப்பாசிட்டி நீட் நம்மளுக்கு வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபேமிலி எடுத்து வந்து நம்மகிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ அந்த டைமில் நம்மளுக்கு ஒரு ஜாப்ன்றது கன்ஃபார்ம் தேவை. ஓகே, நான் ஆப்வியஸ்லி சொன்ன மாதிரி பெயின் பாயிண்ட்ஸ்ன்றது நீங்கள் கன்ஃபார்ம் ஒரு மணின்றது தேவைப்படும். ஈவன் ஸோ நான் சொன்ன மாதிரி வீட்டு வாடகை எல்லாமே நீங்கள் கவர் ஆகும். நெக்ஸ்ட் அடுத்து இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்ன்றது இம்ப்ரூவ் ஆகும். ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் நத்திங் பட் நீங்கள் இப்போ இருக்க ஒரு ஸ்டேட்டஸை நீங்கள் வந்து ஒரு ஜாப் தேடி ஆகணும், ஜாப் கிடைச்சே ஆகணும். அந்த ஜாப் கிடைச்சே ஆகணும்னு சூஸ் பண்ணும்போது அதோட இன்கம் இப்போ எப்படி சொல்ல போகிறதுனா, நீங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு 40,000 50,000 சேலரி கிடைச்சிருமா கிடையாது. எல்லாருக்குமே அந்த மாதிரி சேலரி கிடைக்கிறதில்ல. எல்லாருக்குமே வந்து புதுசாக வேலைக்கு போகிறவங்க ஃப்ரெஷருக்குலாம் வந்து 50,000 கிடைக்காது. மினிமம் ரொம்ப ரொம்ப லோவர் ப்ரைஸாக ஒரு 15 to 20K தான் இப்போதைக்கு கிடச்சிட்டு இருக்கு. ஆப்வியஸ்லி இஃப் யூ ஆர் இன் IT then you might get around 25 as a beginner. ஓகேவா, 25K தான் உங்களுக்கு கிடைக்கலாம். இல்லை நீங்கள் டயர் 1 காலேஜில் படிச்சிருக்கீங்க, இல்லாட்டி ரொம்ப பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணிங்கன்னா மேபி உங்களுக்கு அதை கிடைக்கலாம். ஸோ இதில் ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங் விஷயம்னா நம்ம எவ்வளோ தான் ஏர்ன் பண்ணாலும் அதோட எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட் நமக்கு தேவைப்படுறதுனால நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃப்ரீலான்சிங்கை. ஸோ இது வரைக்கும் கிளியர் ஆகிடுச்சா? நான் சொன்ன மாதிரி ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இன்க்ரீஸ் பண்ணி சூஸ் பண்ணலாம். சரி, இப்போ ஏன் ஃப்ரீலான்சிங் அப்படின்னு சொல்கிறேன். ஃப்ரீலான்சிங்கிறது நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு பார்ட் டைம் பார்ட் டைம் சொல்ல முடியாது. ஃப்ரீலான்சிங்கிறது உங்களோட ஒரு 2 to 3 hours நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது டெஃபினட்டாக நீங்கள் ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். அந்த இன்கம்ன்றது ரொம்ப ரொம்ப சாதாரண இன்கமாக இருக்காது. ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு கிளைண்ட்டுக்கு நம்மளோட நோ கோட் ஸ்கில் செட், அதாவது கோடிங் நாலேஜே இல்லாமல் வெப்சைட் டெவலப் பண்ண போகிறீங்க. நோ HTML நோ CSS, எந்த ஒரு டெக்னாலஜி நாலேஜும் தேவையில்ல. ஒரு லேப்டாப் இல்லை ஒரு கம்ப்யூட்டர் இருந்தாலே போதும், வித் இன்டர்நெட் கனெக்ஷன். இது இருந்தாலே போதும். இந்த ஸ்கில்ஸை தான் நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. மற்ற எந்த ஸ்கில் செட் இருந்தாலும் சூஸ் பண்ணுறது உங்கள் இஷ்டம். ஆனால் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த ஸ்கில் செட் தான். ஏன் அப்படின்றத நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன். ஏன் மற்ற ஸ்கில் செட்டுக்கு இந்த ஸ்கில் செட் டிஃப்ரெண்ட் இருக்குன்னு நான் அப்புறமா சொல்கிறேன். முதல்ல ஏன் ஃப்ரீலான்சிங் நான் சொல்கிறேன். ஒரு 2 to 3 hours ஸ்பெண்ட் பண்ணுறது மூலமாக, இல்லாட்டி ஒரு நீங்கள் 2 to 3 hours ஸ்பெண்ட் பண்ணால் நல்லா இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். இதே நீங்கள் ஃபுல் டைமாக நீங்கள் இதை ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸை கொண்டு வரும். இதே நான் உங்ககிட்ட மென்ஷன் பண்ணுறேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆல்ரெடி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவங்க வந்து குரூப் ஒர்க் படிச்சுட்டு இருக்காங்க. அவர் 45,000 லெஸ் தான் மந்த்தில் ஏர்ன் பண்ணாரு. ஆல்ரெடி அந்த வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் நம்ம யூடியூப்லேயே. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஷார்ட் ஸ்பேன் தான் இதில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு, டைம் தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் இன்னும் நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஃப்ரீலான்சர் தான். அவங்க நிறைய டைம் இதில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதோட நிறைய அமௌண்ட்டு ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நல்ல அமௌண்ட் கிடைக்க முடியும். கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ணுறதுன்றது கன்ஃபார்ம் நடக்கும். ஸோ இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே நிறைய குட்டி குட்டி கொஷின்ஸ் வரும். முதல்ல ஏன் ஃப்ரீலான்சிங் சொல்கிறதுக்கு உங்களோட டைமை பெருசாக வேஸ்ட் பண்ணாமல் ஒரு நல்ல டைமில் ஏர்ன் பண்ண முடியும்னா அது நீங்கள் ஃப்ரீலான்சிங்குள்ளே இருக்க நோ கோட் ஸ்கில் சூஸ் பண்ணிக்கலாம். சரி, இந்த கொஷின் ஃபஸ்ட்டு கிளியர் ஆகிடுச்சு. ப்ளஸ் நீங்கள் வந்து இதில் புதுசாக லேர்ன் பண்ண தேவையில்ல, பெரிய நாலேஜ் இருக்குன்னு அவசியம் இல்லை, ரொம்ப டிகிரி ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. ஒரு ப்ராப்பரான ஒரு ஏர்ன் பண்ணுற கெப்பாசிட்டி இருந்தால் போதும். ப்ளஸ் நீங்கள் உங்கள் டைம் எனர்ஜி மணி இது மூணுமே ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. அதுக்கு வேலிடேட்டாக நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியும். எப்படி முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஐடியா வச்சுறேன். நான் நிறைய கிளைண்ட் கால்ஸ் அட்டன் பண்ணி அதை வீடியோஸாக அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒரு சிங்கிள் கிளைண்ட்டுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிங்கிள் கிளைண்ட்டுக்கு நம்ம மினிமம் 15,000 rupees சார்ஜ் பண்ண முடியும். ஸோ ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட நம்ம 15,000 rupees வெப்சைட் டெவலப்மெண்ட் நோ கோட் வெப்சைட் சார்ஜ் பண்ண முடியும். அது இ-காமர்ஸ் இருந்தாலும் சரி, போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டாக இருந்தாலும் சரி. இப்போது நம்ம ஒரு மாதத்துக்கு அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு 3 clients க்ளோஸ் பண்ணலாம், இல்லாட்டி ஒரு 2 clients க்ளோஸ் பண்ணலாம். 15,000 ஆச்சுன்னா நம்ம 30,000 ஏர்ன் பண்ணலாம். 2 clients வச்சா 3 clients வச்சா நம்ம 45,000 ஏர்ன் பண்ணலாம். இது ஒரு டைம் பீரியட் தான். ஸ்டார்டிங்கில் இருக்க ஒரு 5 clients கூட ஒர்க் தான். அதுக்கப்புறம் இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்க மாதிரி US clients கூட ஒர்க் பண்ணலாம். அங்கே உங்கள் கம்ப்ளீட்டாக கேம் சேஞ்ச் ஆகும். US clients கூட ஒர்க் பண்ணும்போது என்ன நடக்கும், நீங்கள் ஆல்ரெடி ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சிருப்பீங்க. நான் இத்தனை பேரோட ஒர்க் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி நீங்கள் ஒர்க் பண்ணும்போது நிறைய clients கூட ஒர்க் பண்ணியிருக்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது நல்ல இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். ஒரு சிங்கிள் வெப்சைட்டுக்கு நீங்கள் அரௌண்ட் ஆஃப்டர் 50,000 மேலே தான் நீங்கள் சிங்கிள் வெப்சைட்டுக்கு சார்ஜ் பண்ணுவீங்க. ஃப்ரெண்ட்ஸ் கம்ஸ் யூஎஸ் கிளைண்ட்ஸ். ஸோ இதுதான் நான் வந்து உங்ககிட்ட சொல்ல வரேன். இந்த பேட்டர்னே பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக உங்கள் ஃப்ரீலான்சிங் ஜர்னியை கொண்டு வரலாம். ஏன் ஜர்னி நான் அப்படி தான் கொண்டு வந்தேன். நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போது ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு ஃபுல் டைம் ஜாயின் பண்ணேன், ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணேன். ஆனால் பண்ணிட்டு இருக்கும்போதே நான் இந்த ஃப்ரீலான்சிங் நல்ல இன்கம் ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சேன். யூஎஸ் கிளைண்ட்ஸ் கூட, தமிழ்நாடு கிளைண்ட்ஸ் கூட. ஸோ அதுக்கப்புறம் நான் இதில் ஷிஃப்ட் ஆனேன். இதை கம்ப்ளீட்டாக கம்பெனியாக ரிஜிஸ்டர் பண்ணி நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஓவர் தி டைம் பீரியட்ல யூடியூப் சேனல் நல்லா க்ரோ ஆகிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரிக்வயர் பண்ணதுனால ஒரு அகாடமியாக எடுத்து ஆல்மோஸ்ட் 2500 ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணி அவங்களும் மணி ஜென்ரேட் பண்ண ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஸோ இது இந்த ஜர்னிக்குள்ளே தான் வந்தேன். ஸோ நீங்களும் அந்த ஜர்னியை சூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. சரி, இப்போது நான் ஏன் ஃப்ரீலான்சிங் சொல்லிட்டேன். சரி, இப்போ அதுக்குள்ளே இருக்க சப்ரேட்குள்ளே வருவோம். ஏன் இந்த நோ கோட் ஃபிலிம் ஸ்கில் செட் அப்படின்ட்டு பார்ப்போம். ஸோ ஃப்ரீலான்சிங்னாலே நிறைய பேர் வீடியோ எடிட்டிங், நிறைய பேர் கிராஃபிக் டிசைனிங் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஏகப்பட்ட யூடியூப் டியூட்டோரியல்ஸு, ஏகப்பட்ட விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃப்ரீயாக நிறைய ட்ரை பண்ணியிருப்பீங்க. மல்டிபிள் பிளாட்ஃபார்மில் போய் வந்து நீங்கள் உட்காந்து ட்ரை பண்ணியிருப்பீங்க. பட் ரிசல்ட்ஸ் ரொம்ப பெருசாக வந்திருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர் ஆர் சம் ரூப் ஹோல்ஸ். உங்களுக்கு தேவையான விஷயங்கள் ரெண்டு விஷயம் தான். ஒன்று, நீங்கள் எங்கே ஸ்டக் ஆனாலும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு பர்சனலாக ஒரு ஆள் தேவைப்படுறாங்க. அக்கௌண்டபிலிட்டி எடுக்க ஒரு விஷயம் தேவைப்படுது. இது உங்கள் பக்கத்தில் இருந்தால், எக்ஸ்பீரியன்ஸான பக்கத்தில் இருந்தால் கன்ஃபார்ம் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்துடும். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் உங்களுக்கு ஒரு சிஸ்டம் தேவைப்படுது. அந்த சிஸ்டம்னா ஒரு ப்ரூவனான மெத்தட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜியில் கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணால் கண்டிப்பாக கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்கன்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். ஏன்னா எல்லாத்தையும் ட்ரை பண்ணி மண்டை பிச்சுக்கிறதோட உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும் தெரிஞ்சு நீங்கள் போனீங்கன்னா கன்ஃபார்ம் கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்கில் செட் நான் சொல்கிற நோ கோட் ஃபிலிம் ஸ்கில் செட் கன்ஃபார்மாக கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்கிறதுக்கு சாலிட் ரிசல்ட்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஸ்டூடெண்ட்ஸ் மேலே டேரக்ட் இன்டர்வியூ எடுத்த வீடியோஸ்லாம் யூடியூப் சேனலில் இருக்குது. ப்ளஸ் நான் ஸ்க்ரீன்ஷாட்ஸாகவே நான் வந்து இன்ஸ்டாகிராம் அப்லோட் பண்ணுறேன். இன்னும் நிறைய அப்லோட் பண்ணுற ஸ்க்ரீன்ஷாட்ஸ் இருக்குது, பெண்டிங்கில் இருக்குது. நான் அதுவுமே அப்லோட் பண்ணுறேன். இவ்வளோ பேர் ரிசல்ட்ஸ் எடுக்கிறாங்கன்னா கன்ஃபார்ம் உங்களாலேயும் முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கிராஃபிக் டிசைனிங் ஆகட்டும், வீடியோ எடிட்டிங் ஒரு 2 லெவல் எடுத்துக்கோங்க. நிறைய காம்படிஷன் இருந்துருச்சு. ஏன்னா எல்லாருமே கிராஃபிக் டிசைனிங், எல்லாருமே வீடியோ எடிட்டிங்குள்ளே போகிறாங்க. அடுத்தது டிமாண்டுமே அதிகமாகிடுச்சு. ஸோ டிமாண்டுமே அதிகமாக இருக்கிறதுல, டிமாண்டுமே காம்படிஷன் அதிகமாக இருக்கிறதுல, அப்போது நீ அப்படின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப லோ ப்ரைஸில் தான் உங்களை ஃபஸ்ட் எடுப்பாங்க. அதுவும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உள்ளே போகும்போது. ஆனால் இந்த நோ கோட் ஃபிலிம் ஸ்கில் செட்டில் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உள்ளே போகும்போது கூட உங்களால் ஃபஸ்ட்டு கிளைண்ட்டுக்கிட்டே மினிமம் 10,000 rupees சார்ஜ் பண்ண முடியும். ஸோ ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, ஏன்னா இது வந்து பிஸ்னஸ் தேவைப்படுற ரிசல்ட். அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ்னு எடுத்தாலே முதல்ல ஞாபகம் வரது வெப்சைட். ஸோ வெப்சைட் நம்மளுக்கு ஒன்று இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஸோ அந்த வெப்சைட்டை நீங்கள் பில்ட் பண்ணி தர முடியும்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். ஸோ வீடியோ எடிட்டிங்கிறது நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் வெப்சைட் டெவலப்மெண்ட்றது ரொம்ப கம்மி. ஒரு ஏஜென்சி கிட்ட போய்ட்டு 50,000 கேட்பாங்க. ஆப்வியஸ்லி இன்றைக்கி நான் ஒரு கிளைண்ட் கூட பேசினேன். அந்த கிளைண்ட் ஆல்ரெடி ஒரு ஏஜென்சிட்ட பேசியிருக்காங்க. 45,000 rupees கேட்டிருக்காங்க. ஸோ ஆனால் நம்மளால் அதை 15,000 to 20,000 பண்ணி தர முடியும். ஆப்வியஸ்லி பண்ணி தர முடியும். ஏன்னா நம்ம தான் இங்கே டாப் மேனேஜர் பாஸ்ன்னு சொல்லலாம். ஏஜென்சிக்கிலே நம்ம வேலை செய்யல, நம்ம தான் கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ண டிமாண்ட் எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. அதனால் இந்த நோ கோட் சிஸ்டம் சூஸ் பண்ணலாம். பட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கிராஃபிக் டிசைன்னா சூஸ் பண்ணல. ஏன்னா என்னோட ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டில் நிறைய பேர் வெரியேட்டர்ஸாக இருந்து கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ண முடியாமல் அப்புறமா இங்கே நோ கோட் சிஸ்டம் ஸ்கில்ஸ் வந்து கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணவங்க இருக்காங்க நிறைய பேர். ஓகே, சரி, இப்போ ஏன் வந்து ஃப்ரீலான்ஸுக்குள்ளே இருக்க நோ கோட் ஃபிலிம் ஸ்கில்ஸ் சூஸ் பண்ணால் பெட்டர் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். சூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் எதுவுமே அழைத்து சொல்ல, உங்கள் விஷயம் தான். நீங்கள் எடுத்து சூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, நீங்கள் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணுறது மூலம் நான் ஆல்ரெடி இதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணதெல்லாம் என்னென்னா கிராஃபிக் டிசைன் ட்ரை பண்ணியிருக்கேன், வீடியோ எடிட்டிங் ட்ரை பண்ணியிருக்கேன், யூடியூப் சேனலில் நிறைய யூடியூப் சேனல் மல்டிபிள் ஃபேஸ்லெஸ் யூடியூப் சேனலாக ரன் பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய ஃபேஸ்லெஸ் யூடியூப் சேனலாக ரன் பண்ணியிருக்கேன். அதாவது ஃபேஸ் கட்டாமல் வாய்ஸ் மட்டும் பண்ணி ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். அதுவும் ஒர்க் அவுட் ஆகல. அப்புறமா ஃப்ரீலான்சிங் இருக்க நோ கோட் சூஸ் பண்ணது தான் எனக்கு ஃபிகர் அவுட் ஆச்சு. நான் நிறைய ஸ்டூடெண்ட் ட்ரைன் பண்ணும்போது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு 1 வீக்குள்ளே 14 daysக்குள்ளே 30 daysக்குள்ளே கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ண ஃபிகர் அவுட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் விஷயங்கள். சரியா? சரி, இப்போ நான் உங்ககிட்ட ஒரு 4 விஷயத்தை சொல்லியிருந்தேன், ஷேர் பண்ணியிருந்தேன். ஆல்மோஸ்ட் இப்போ ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். என் ஜேர்னியை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் கையோட. ஏன் இந்த ஜாப் பெஸ்ட்டான ஜாப்னு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ டிசைட் பண்ண வேண்டியது நீங்கள் தான். நீங்கள் இது கன்ஃபார்ம் சூட்டபிளாக இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன சூஸ் பண்ணலாம். ஏன்னா நான் வந்து இந்த ஃபீல்டில் தான் இன்னும் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், இன்னும் கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ணிட்டுருக்கேன், இன்னும் மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜிஸை ஃபிகர் அவுட் பண்ணிட்டுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒன் ஆஃப் தி பர்சன், ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பர்சன். நான் இதில் வந்து ஒரு 5 years மேலே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி போயிட்டுருக்கு இப்போதைக்கு. ஸோ இன்னுமே என் கிளைண்ட்ஸ் லிஸ்ட் க்ரோ ஆகிட்டு தான் இருக்குது. இன்னுமே என்னோடய ஸ்டூடெண்ட்ஸோட கிளைண்ட்ஸ் லிஸ்ட்டு க்ரோ ஆகிட்டு இருக்குது. இந்த ஃபீல்டில் நீங்கள் வந்து ஷைன் ஆகணும்னு நினச்சிங்க, இல்லாட்டி ஒரு கைடன்ஸ் தேவை, ஒரு பக்கத்தில் வந்து 1-on-1 ஒரு பர்சன் சொல்லி தரணும்னு நினச்சிங்கன்னா இதில் கண்டிப்பாக முடியும். உங்களால் நீங்கள் லேர்ன் பண்ண முடியும். ஸோ நான் கிட்டத்தட்ட 41 batches கண்டக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணால் 42 batch. ஸோ கிட்டத்தட்ட இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் 2,500 ஸ்டூடெண்ட் மேலே ட்ரெயின் பண்ணியிருக்கேன். அப்போது உங்களுக்கு சாலிடான ப்ரூவன் ரிசல்ட்ஸ் தான் நான் உங்கள்கிட்ட சொல்லி தரப்போகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் இது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் என்னோட 1-to-1 கோச்சிங் ப்ரோக்ராம் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். 120 daysல சாலிடான ரிசல்ட்ஸை நீங்கள் பார்க்க முடியும். ஓகே, சாலிட் ரிசல்ட்ஸை 120 daysக்குள்ளே பேயிங் கிளைண்ட்ஸை அக்வயர் பண்ண முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய ட்ரை பண்ணி நிறைய ட்ரையல்ஸ் பண்ணி ஃபெஸ்டட் ஆகிருக்கீங்கன்னா டெஃபினட்டாக இந்த கோச்சிங் ப்ரோக்ராம் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். இல்லை நான் 0 தான் இருக்கேன், நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன், பட் ஐம் ரியலி இன்ட்ரெஸ்டட்னா டெஃபினட்டாக அதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் சப்போஸ் இந்த 1-to-1 ஜாயின் பண்ணணும்னு நினச்சின்னா ஒன்றுமே இல்லை, நான் 1-to-1 ஃப்ரீ கன்சல்டேஷன் கால் கண்டக்ட் பண்ணுறேன். ஸோ ஃப்ரீ கன்சல்டேஷன் காலில் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஐடியா கிடச்சிடும். அதில் எப்படி நம்ம அட்டன் பண்ணுறது ஃப்ரீ கன்சல்டேஷன் கால்னால், இந்த வீடியோ கீழே இது இன்ஸ்டாகிராம் பார்த்தாலும் சரி, யூடியூப்பில் பார்த்தீங்க. இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா என்னோட லிங்க் வந்து பயோவில் இருக்கும். யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே கமெண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் கூகுள் ஃபார்ம் ஒன்று இருக்கும். அந்த கூகுள் ஃபார்மை கிளிக் பண்ணி நீங்கள்
ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுங்கள். அந்த சப்மிட் பண்ண அடுத்த செகண்ட் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் போய் ஜாயின் பண்ணுங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறமா அந்த குரூப்புக்குள்ளே நான் உங்களுக்கு கண்டினியூஸாக என் கூட ஃப்ரீ கன்சல்டேஷன் கால் பண்ணி புக் பண்ணுறதுக்கான லிங்கை சென்ட் பண்ணுவேன். நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்படி தான் நீங்கள் என் கூட 1-to-1 கன்சல்டேஷன் கால் புக் பண்ணி கோச்சிங் ப்ரோக்ராம் பற்றி கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுற NCAQ பில்லர் அப்படின்ற மெத்தடாலஜி யூஸ் பண்ணி நீங்கள் கம்ப்ளீட்டாக கிளைண்ட்ஸை அக்வயர் பண்ணலாம். ஸோ NCAQனா என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே ஒன்ஸ் யூ கம் டு தி 1-to-1 கன்சல்டேஷன் காலில் உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரிய வந்துடும். ஸோ ஆப்வியஸ்லி எனக்கு தெரிஞ்சு நான் உங்களுக்கு ஒரு சில கிளாரிட்டியான விஷயம் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு எங்கே டவுட் இருக்குது, என்ன தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக சொல்லலாம். ஓகே, ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் கண்டென்ட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சினா, இல்லாட்டி நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட சக்ஸஸ் ஸ்டோரிஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சினா இந்த வீடியோ பாருங்கள். இது ஒரு நல்லாயிருக்கும். ஏன்னா நான் டேரெக்டாக இன்டர்வியூ பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்டூடெண்ட்டை. ஸோ அவர் வந்து 45,000 30 டேஸில் எடுத்திருக்காரு. ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம். நான் கிளைண்ட்ஸ் கிட்ட நிறைய கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கணும். இந்த வீடியோ செக் பண்ணிக்கலாம். சாரி, இந்த வீடியோ பார்க்கலாம் நீங்கள். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் உங்களுக்கு நிறைய மேபி டவுட்ஸ் இருக்கலாம், இல்லாட்டி இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்க இப்போ தான் கேள்விப்படலாம் இருக்கலாம், என்னை பற்றி மேபி பார்த்துருக்கலாம், நீங்கள் ஒரு வாரமாக ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய கிளாரிட்டி இல்லாமல் இருந்திருக்கும். அது எல்லாமே டவுட்ஸாக கேளுங்க. ஐம் ஃப்ரீ டு ஆன்சர் தட். ப்ளஸ் இது இன்ஸ்டாவில் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மேக் ஷூர் யூ ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணி, ஸோ தட் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு கிடைக்கும். ஓகே, சரிங்களா? நான் இன்னும் நிறைய கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணுற ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். பை.